ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனசுக்குள்ள ஒரு விஷயம் அதிகமா ஓடிட்டு இருக்கு உனக்கு. ஆனா அதை வெளியிலயும் சொல்ல முடியல, உள்ளுக்குள்ளேயும் வச்சிருக்க முடியல. என்னைக்கோ ஒரு நாள் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. என்கிட்ட அடிக்கடி கேட்கிற விஷயம், என்ன சாய் பண்ண போறேன்? நல்ல விஷயம்தான், ஆனா எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல, உள்ளுக்குள்ள எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல. நீ எப்படியாவது எனக்கு ஒரு வழியை காட்டு சாய் அப்படின்னு கேட்கிறேன். என்னம்மா, சந்தோஷமான விஷயத்துக்கு வழியா கிடைக்காது, நானே வழியை அமைச்சு தரேன். நீயே நான் வழியை அமைச்சு கொடுக்கும்போது சந்தோஷம் தான் படுவேன். ஏற்கனவே நிறைய விஷயங்களை பார்த்தேன். இனி வரப்போகும் நாள் அத்தனையும் இன்பமான நாளா மட்டும்தான் இருக்குமே தவிர துன்பமான நாளா இருக்காது. பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, இனி சிரிக்க வேண்டிய நாள் தானே. அதாவது உன்னுடைய முகத்தில் அத்தனை சிரிப்புகளும் தாண்டவமாடு. என்னுடைய பிள்ளைக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஒரு அசைக்க முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கத்தான் நான் ஆசைப்படுறேன். உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ பார்த்திடாத சந்தோஷத்தை நான் தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமா கண்டிப்பா தந்துருவேன் என் பிள்ளைக்கு. என் பிள்ளை என்ன ஆசைப்படுது, வாழ்க்கை துணை ஆசைப்படுதா எடுத்துக்கோ. அதே மாதிரி தொழில் முன்னேறும் நினைக்குதா, தொழில் முன்னேறும், அதனால பணம் வரும், அதையும் நல்லபடியா வச்சுக்கோ. வாழ்க்கை துணைய உனக்கு பிடிச்ச வாழ்க்கை துணைய வச்சுக்கோ. எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது. உன்னை சுத்தி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷமா இருக்க போறாங்க உன்னால. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கலாம், இவளா அதிர்ஷ்டமே இல்லை, இப்ப இருக்கிறதுனாலதான் வீட்டுல எல்லாமே தப்பா நடக்குதுன்னு கூட வாயை தந்து உன் குடும்பத்துல இருக்கவங்க கூட உன்னை சொல்லியிருக்கலாம். ஆனா இதுக்கு மேல உன்னுடைய வாழ்க்கையாலதான், உன்னாலதான் மத்தவங்களே சந்தோஷமா இருக்க போறாங்க. புரிஞ்சுதா? நம்பிக்கையோட இருங்க. எதுவுமே வாழ்க்கையில முடிய போகுது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. வாழ்க்கையில ஒரு விஷயத்த நீங்க நம்பிக்கையோட எடுத்து வைக்கும் போது உங்க மேலையும், நீங்க செய்ய போற விஷயத்து மேலேயும், செய்யற விஷயத்து மேலேயும், தெய்வத்து மேலேயும் நம்பிக்கை எடுத்து வைக்கும் போது நீங்க செய்யற காரியம் எனக்கு தோல்வி அப்படிங்கிறதுக்குள்ள போகாது. நம்பிக்கை ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அது வெற்றி அப்படிங்கிறதுக்குள்ளதான் இருக்கும். சில விஷயங்களை நீங்க பார்த்து செய்றீங்க. அந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அது உங்களுடைய இன்னும் மேம்படுத்துறதுக்கு தான், அது இன்னும் உங்களை அற்புதமா ஆக்குறதுக்கு தானே தவிர உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை. வாழ்க்கை மாறும், எல்லாமே மாறும். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில நீ பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. புரிஞ்சுதா? நீ இது வரைக்கும் பட்ட அத்தனை விதமான கஷ்டத்துக்கும் ஒரு பதில் கிடைக்க போகுது. அப்படி கேட்கும் போது சந்தோஷமா இருக்குல்ல? உண்மை இதுதான். தீர்வு கிடைச்சு அடுத்துன்னு உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்க போற. தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில இனி வரும் நாட்கள் மொத்தமும் சந்தோஷத்தால நிரம்பி இருக்குமே தவிர கஷ்டத்தால இருக்காது. நீ வேணா பாரு, நாளையிலிருந்து பாரு உன் வாழ்க்கையில எத்தனை மாற்றம் இருக்கு அப்படின்னு. நீயே உன் கஷ்டத்தை மறந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு யோசிப்ப, நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது இப்ப இருக்கா அப்படின்னு நீ பார்க்கும்போது அது உன்னுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனையே இருக்காது. புரியுது? அந்த மாதிரியான அதிசயம் அப்படிலாம் உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய தொழில் எப்படி இவ்வளவு வேகமா வளர்ந்துச்சு, இவ்வளவு ஒரு வருமானத்தை எப்படி கொடுத்துச்சு அப்படிங்கறத நீ யோசிப்ப. நமக்கு பிடிச்சமான துணை எப்படி நமக்கு இவ்வளவு சுலபமா கிடைச்சிச்சு அப்படிங்கறத யோசிப்ப. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாகும். என்னடா இது, சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு தடுமாறி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம், இப்ப கொஞ்ச நாளா பார்த்தா எல்லாமே தானாவே நடக்குது, ஒரு சின்னதா ஒரு அடி எடுத்து வச்சாலே பெரிய பெரிய அற்புதமா நடக்குதே அப்படின்னு சொல்லி நீயே சந்தோஷப்படுற அளவுக்கான வாழ்க்கை பக்கத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணா எல்லாமே சரியாயிடும். புரிஞ்சுச்சா? எதுவுமே இங்கு கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இங்க எல்லாமே கிடைக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது? உனக்கு எல்லாமே இங்க கிடைக்கும். கொஞ்சமா முயற்சி எடு. திருப்தியும் வாழ்க்கையில அதிகமான இன்பமும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தேடுற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையை நீ தேடல, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடுற அப்படின்னா கொஞ்சம் பொறுத்திருந்தா போதும், ஒரு அடி எடுத்து வச்சா போதும், எல்லாம் சிறப்பா நடக்கும். அன்பான உனக்கு அன்பை அள்ளி கொடுக்க சீக்கிரமா ஒரு ஆள் வரத்தான் போறாங்க. அதுவும் உனக்கு தெரிஞ்சவங்களே, உனக்கு பிடிச்சவங்களே, உன்னுடைய வாழ்க்கையில யார் இருக்கணும் அப்படின்னு நினைச்சையோ அவங்களே. உன்னுடைய தொழில்
வந்துகிட்டே தான் இருக்கும். இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். உன் மனசுல இருக்கிறத எதிர்மறையா இருக்கிற விஷயத்துல தூக்கி போட. அது முடியாத நிலை. எதிர்மறையான விஷயம் நமக்கு தோணுச்சுன்னா அதுக்கு ஓரமா தூக்கி போட்டுட்டு அப்படின்னா நிச்சயமா வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கண்ணும் கருத்துமா ஒவ்வொரு விஷயத்தையும் செய். ஒரு விஷயத்துல கூட இந்த விஷயத்த நான் செய்யலையே, அந்த விஷயத்த செய்யலையே அப்படின்னு நீ யோசிக்கவே கூடாது. எல்லா விஷயத்தையும் கண்ணும் கருத்துமா நீ செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற வழிய பாரு. தேவைப்படுற நேரத்துல என்னுடைய உதவி கிடைக்கும். என்னுடைய உதவி எல்லா நேரத்திலையும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நீயே முயற்சி சில நேரத்துல எடுத்து வைக்கணும். முடியல அப்படிங்கும் போது நிச்சயமா உன்னுடைய கையை பிடிச்சி தூக்கி விடும். புரிஞ்சுதா? நான் அன்புக்கு கட்டுப்பட்டவன். நீ எனக்கு அதிகமான அன்பு தான் கொடுக்குற, பாசத்தை கொடுக்குற, உன் மனசுல சிம்மாசனத்தை போட்டு அமர வச்சிருக்க. அப்படி இருக்கிற இந்த அப்பா உன்னை எப்பயும் கைவிட்ட மாட்டேன். ஒரு பிள்ளை ஒரு காட்டுல தனியா விட்டா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நிற்கும். அந்த மாதிரியான கொடூரமான விஷயத்தெல்லாம் இந்த சாய் செய்யவே மாட்டேன். இந்த சாயை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா எங்க இருந்தாலும் பிள்ளைங்களை காப்பாத்துவேன். அந்த அன்பும் அந்த புனிதமான மனசும் உன்கிட்ட இருக்கும் போது உனக்கு தோல்வியும் கிடையாது, அதே நேரம் ஏமாற்றமும் கிடையாது. வளர்ச்சி, உன்னுடைய வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயம், மனசுக்கு நிறைவான விஷயம், அதாவது நீ உன்னுடைய வயதான காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீ உன் மனசுல ஒரே ஒரு விஷயத்தோட என்னது வாழ்க்கையில ஒரு லிஸ்டே வச்சிருந்தோமே, அந்த லிஸ்டோட எல்லாமே நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும். அந்த நேரத்துல நீ கஷ்டப்பட்டதோ அழுததோ உனக்கு பெருசா தெரியாது. உன் வாழ்க்கையில இப்ப நீ என்னென்ன ஆசை வச்சிருக்கியோ லிஸ்டே வச்சிருக்கல, அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே நீ வயசானதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ யோசிச்சு பார்க்கும்போது உனக்கு தோணும், நம்ம வாழ்க்கையில யோசிச்சு வச்ச எல்லாமே நடந்துட்டே அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கையையும் திருப்தியான ஒரு வாழ்க்கையையும் நான் தருவனே தவிர எதையுமே உன் வாழ்க்கையில செய்யாம இந்த ஒரு வாழ்க்கை நிச்சயமா முடியாது. நம்பிக்கையோட இரு. நீ இந்த வாழ்க்கையில தேர்ந்தெடுத்தது இந்த சாய் யாரு முதல்ல சொல்லு. இந்த உலகத்தை உருவாக்கினவன் நான். என்ன நீ எப்படி பார்க்குற? சிவனா பார்க்குறியா? அனைத்தும் நானே. இந்த சாயாகிய நான் முழுவதும் நானே. என்னை யாரும் எப்போயும் தவறா கணக்கு போட்டுற கூடாது. இவரு செய்ய மாட்டாரு, இவரை வணங்கினா எதுவும் நடக்காதுன்னு. ஏன்னா நம்பிக்கை இருக்கிற இடத்துல மட்டும்தான் எனக்கு வேலையை தவிர நம்பிக்கை இல்லாம சந்தேகமா பார்க்குற இடத்துல எனக்கு